வணக்கம். ஒசூர் ஃபிஷர்மேன் ஆர்கே கிங் ஃபிஷ். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா கிளி. இப்ப கிளின்னு சொன்னோம்னா உங்க மெயின் செட் எங்க போயிருக்கோம்? ஒண்ணு பச்சை கிளியா இருக்கும், இல்ல பஞ்சவர்ண கிளியா இருக்கும். அந்த மாதிரி இல்ல, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து கிளி. கிளியா? கிளியாவா? இல்ல மீன் வியாபாரத்தை கிளி வியாபாரத்தை பண்ண போறீங்களான்னு கேட்டேன். உன்னை வச்சு கிளி வியாபாரம் பண்ண முடியாது, மீன் வியாபாரம் பண்ண முடியாது. வேணா நிப்பாட்டி வியாபாரம் பண்ணலாம். நிப்பாட்டா இதுதாங்க அந்த கிளி மீன். இதோட வாயை பாத்தீங்களா, சேம் கிளி மாதிரியே இருக்கும். அதனால இந்த மீனை வந்து கிளி மீன் சொல்றாங்க. கடல்ல பாத்தீங்கன்னா இந்த மீன் வந்து பல பலன்னு இருக்குங்க. இது மட்டும் இல்லாம இந்த மீன் வந்து 96 வகை இருக்குங்க. அதுலயும் இந்த வகை மீன் தான் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும், சாப்பிடறதுக்கு சூப்பரா இருக்கும். அதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த மீனை பாத்தீங்கன்னா ஒமேகா 3 இருக்கிறதுனால இதே ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது மட்டும் இல்லாம இந்த மீன் வந்து சாப்பிடுறதுக்கு ரொம்ப சுவையான மீனுங்க. இது கட் பண்ணிக்கலாம், மீன் வந்து வெள்ளையா இருக்கும், ஒரே ஒரு முழுதா இருக்கும். அதனால குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி யார் வேணா சாப்பிடலாம். அது வந்து ஊட்டச்சத்து வைட்டமின் ஏ டி பி அதிகமா இருக்குங்க. நோய் சக்தி இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப சாப்பிட்டா உடம்பு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மீன் எங்க கிடைச்சாலும் கொஞ்சம் வெள்ளையா இருக்கும், ஆனா எங்க கிடைச்சாலும் ட்ரை பண்ணி பாருங்க. மீனோட முக்கிய பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த குழந்தைங்க எல்லாம் சாக்லேட் சாப்பிட்டு சொத்தானதுனால இந்த வந்து மீன் சாப்பிட்டா பல்லுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மீனை பாத்தீங்கன்னா அதிக அளவு எக்ஸ்போர்ட் பண்றதுனால தான் நம்ம இடத்துல ரொம்ப கிடைக்கிறது இல்ல. வந்து இந்த மீன் எங்க கிடைச்சாலும் வாங்கி சாப்பிட்டு நம்ம பேஜ்ல வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த மீன் வேணும்னா ஒசூர் ஃபிஷர்மேனை ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. கீழே நம்ம நம்பர் கொடுத்துருப்போம், கான்டாக்ட் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய மீனோட பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சுக்க ஒசூர் ஃபிஷர்மேனை ஃபாலோ பண்ணுங்க. ஃபிஷர்மேன் ஆர்கே கிங் ஃபிஷ்.